நான் யார் என்ற கேள்விக்கான பதில் அறிவியல் என்ன சொல்கிறது தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு விஞ்ஞான ஆய்வகத்தில் பல ஆண்டுகளாக மனித மனதை பற்றிய ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்து வந்தார். ஒரு நாள் அவரிடம் ஒரு மாணவன் வந்து, நான் யார் என்று கேட்டான். விஞ்ஞானி ஒரு கண்ணாடியை எடுத்துக்கொண்டு, இந்த கண்ணாடியை பாரு, உன் முகம் இதில் பிரதிபலிக்கிறது, இல்லையா? ஆனால் இது நீ அல்ல என்றார். மாணவன் குழம்பி போனான். பிறகு விஞ்ஞானி ஒரு மைக்ரோஸ்கோப்பை கொண்டு மாணவனுக்கு அவன் தோலின் ஒரு செல்களை பார்த்து காட்டினார். இதோ உன் உடலின் சிறிய பகுதி, ஆனால் நீ இதுவும் அல்ல என்றார். அதன் பிறகு அவர் ஒரு டிஎன்ஏ மாதிரியை காட்டி, இது உன் மரபணு தகவல், ஆனால் நீ இது மட்டும் அல்ல, ஏனெனில் உன் எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் இவை அனைத்தும் உன்னை கொண்டிருக்கின்றன என்றார். மாணவன் இன்னும் குழப்பமாகவே இருந்தான். விஞ்ஞானி சிறிது புன்னகையுடன் சொன்னார், நீ ஒரு அறிவியல் அதிசயம். உன் உடல் நுண்ணுயிர் கொண்ட சில டிரில்லியன் செல்லுகளாலானது. உன் மூளை பிரபஞ்சத்தில் காணப்படும் மிக ஆச்சரியமான கணினியாகும். உன் சிந்தனை, உன் செயல்கள், உன் உணர்வுகள் இவை அனைத்தும் சேர்ந்து உன்னை உருவாக்குகின்றன. நீ மட்டும் பிரத்யேகமானவன். ஆனால் உண்மையில் நான் யார் என்பதற்கான பதில் நீதான் கண்டுபிடிக்க வேண்டியது. நீயே உன் வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும், உன் ஆளுமையை உருவாக்க வேண்டும், உன் அர்த்தத்தை நீயே உருவாக்க வேண்டும். மாணவன் அதிர்ச்சியுடன் பார்வை மாற்றிக்கொண்டான். அவன் புரிந்து கொண்டான், நான் யார் என்ற கேள்விக்கு பதில் அறிவியலாலும் ஆன்மீகத்தாலும் அனுபவத்தாலும் தான் வரும். அந்த நாளிலிருந்து அவன் எதையும் கேள்வி கேட்டு புரிந்து கொள்ளத் தொடங்கினான். வாழ்வை உணர்ந்து தனக்கென ஒரு பாதையை உருவாக்க ஆரம்பித்தான். நான் யார்? உங்களை அறிய 5 முக்கிய குறிப்புகள். நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் யார் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறோம். உண்மையில் நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்மை மேலும் உயர்த்தும். அதற்காக இந்த 5 குறிப்புகளை பயன்படுத்தலாம். 1. உன் எண்ணங்களை கவனிப்பதற்கு பழகுக. நீ என்ன நினைக்கிறாய்? உன் மூளையில் தினமும் என்ன மாதிரியான எண்ணங்கள் வருகின்றன? நீ யாரென்ற கேள்விக்கான பதில் உன் சிந்தனைகளில் இருக்கிறது. 2. உன் உணர்வுகளை புரிந்து கொள். கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம், இந்த உணர்வுகள் ஏன் வருகின்றன? அவை உன் செயல்களை எப்படி பாதிக்கின்றன? உணர்வுகளை அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல, அவற்றை புரிந்து கொள்வதற்கும் நேரம் செலவிடு. 3. நீ எதை விரும்புகிறாய்? உன் விருப்பங்கள், கனவுகள், இலக்குகள் என்ன? உனக்கு உண்மையில் சந்தோஷம் தரும் விஷயங்கள் என்ன? அவை உன் உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிக்க உதவும். 4. உன் வலிமையும் பலவீனமும் அறிந்து கொள். நீ எதில் சிறந்தவனாக இருக்கிறாய்? எதில் இன்னும் வளர வேண்டும்? உன் வலிமைகளை மேம்படுத்திக்கொள், பலவீனங்களை சமாளிக்க பழகிக்கொள். 5. உன் வாழ்வின் அர்த்தத்தை தேடு. உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? உன் வாழ்வின் அர்த்தத்தை தேடுவது உன் உண்மையான அடையாளத்தை உருவாக்கும். நான் யார் என்ற கேள்விக்கு ஒரே நேரத்தில் பதில் கிடைக்காது. ஆனால் தினசரி இதை தேடிக்கொண்டே இருப்பதுதான் உண்மையான பயணம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மோட்டிவேஷன் தமிழ் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.